மக்களே, வெல்கம் டு டெல்லி டாக்ஸ். என்னப்பா விஜய் அங்கேயே செட்டில் ஆகிட்டாரோ அப்படின்னு இருக்கு மைண்ட் வாய்ஸ். பிகாஸ் லாஸ்ட்டாக வந்துட்டு நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா, அந்த ஒரு பிடிஎஸ் வீடியோவில் பார்த்தீங்கன்னா குமரன் நிவின் மட்டும் இல்லை, அங்கே வந்து ஸ்ரீனி வந்து கிராஸ் பண்ணி போகிற மாதிரி. ஆக்சுவலாக அவர் பிக்சர் ஷேர் ஆகலை, பட் அவருடைய காஸ்டியூம், அவர் காதில் போட்டிருக்க அந்த குட்டி கம்மல், அவர் செயின் அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அது ஸ்ரீனின்னு கன்ஃபார்மாக தெரியுது. ஈவன் பாதி கேஸ் கூட தெரிஞ்சிச்சு. அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லும்போது ஆப்வியஸ்லி நம்மளுடைய விஜயும் அங்கே தானே இருப்பார், அவருக்கும் அங்கே தான் ஷூட் போயிட்டு இருக்கோம். பிகாஸ் நமக்கு கிடைச்ச மேக்ஸிமம் ஆஃப் த அப்டேட்ஸ் இந்த ஷெடியூல்ல காவேரி இருக்காதே, நியூ லொகேஷன்ல விஜயுமே வந்துட்டு ரெகுலரா இருக்காரு. இப்போ வந்து நமக்கு அந்த கேள்விக்கு கூட பதில் கிடைச்சிச்சு இல்லையா இன்னைக்கு எபிசோட்ல. அந்த கிஃப்ட் அன்பாக்சிங் பண்றப்போ விஜய் ஏன் அங்க இருக்காரு நிவினோடைய அந்த லொகேஷன்ல, அதாவது அந்த பெரிய வீடு லொகேஷன்ல யோசிக்கும் போது அவங்களுக்கு வந்து அந்த ட்ரீம் சீன் வந்து ஷூட் பண்ணதுனால விஜய் வந்து அங்கே இருந்திருக்காரு. அது வந்து இப்போ ஓவர் ஆகிடுச்சு. அதை தொடர்ந்து இந்த ஆஃபீஸ் காஸ்டியூம்ல குமரன் கூடயுமே வந்து பிக்சர் ஷேர் ஆச்சு. ஈவன் அதுவுமே மேபி ட்ரீமா இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதெல்லாம் ஒரு சைடு இருக்கு. இப்போ இந்த நியூ மறுபடியும் காவேரி வந்து புது வீட்டுக்கு இருக்காங்க இல்லையா, அப்போ லைவ் வரும்போதே வந்து விஜய் வந்து அங்கதான் இருந்தாரு. ஏன்னா அவங்க சொல்ல மாட்டேன்னு சொன்னாலும் ஸ்ரீனி வந்து பக்கத்து ரூம்ல இருந்துட்டே லைவ் ஜாயின் ஆகிறியாடா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் இருந்து கன்ஃபார்ம் ஆச்சு அன்னைக்கும் காவேரி வீட்டிலேயே தான் விஜய் வந்து ஷூட்டிங் ஸ்பாட் லொக்கேஷனில் இருந்திருக்காருன்னு. அண்ட் இப்போ ஷேர் ஆன இந்த பிடிஎஸ் அந்த பாத்திரங்கள்லாம் அரேஞ்ச் பண்ணும்போது கூட விஜய் அங்கே தான் இருந்திருக்காரு. விஜய் வந்து ஒரே அடியாக அவருடைய திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து பக்கத்து வீட்லேயே ஷிஃப்ட் ஆகிட்டாரா இல்லை காவேரி வீட்லேயே ஷிஃப்ட் ஆகியிருக்காரு நமக்கு தெரியல. பட் ஏதோ ஒரு நம்ம யோகிக்க முடியாத ட்ராக்னு சொன்னாங்க இல்லையா, அது என்னவா இருக்கும் அப்படின்னு நானுமே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனிவேஸ் இன்னைக்கு வீக்காக எல்லாருமே சேர்ந்து ஒரே இடத்துல தான் ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏதாவது ஒரு குரூப் பிக்சர், ஈவன் பசுபதியில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஜாயின் ஆகினா கூட நமக்கு வந்து பிக்சர்ஸ்லாம் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ லெட்ஸ் வெயிட், நமக்கு ஏதாவது கிடைக்குதா அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகே மக்களே, நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.